அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்து ஒரு மாடல் ஏ கமா பி கமா சி ஆகியோரின் சம்பளங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களுக்கு ஊதிய உயர்வு முறையே 10%, 20%, 30% வழங்கப்பட்ட பின்பு அவர்களின் புதிய ஊதியங்களின் விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது சொல்யூஷன்னா 3:4:5 கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு விகிதத்தை கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்க. நான் ஊதியத்தை பர்சன்டேஜில் உயர்த்தினாங்க அப்படின்னா இது நம்ம ஒரு பெஸ்ட் என்னென்னா பர்சன்டேஜ்னு கேட்டால் நம்ம 100ல் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸ்ன்னு போடுவோம் இல்லைங்களா முன்னாடி, அதுக்கப்புறம் நம்ம 100ன்னு போட்டால் என்ன வரணும் வச்சுக்கோங்க. பாருங்களேன், 300, 400, 500. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 100. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் ஏன் திடீர்னு நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 100 போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ 300ங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, முறையே 10%. அப்போனா பாருங்கள், 300ல் 10%. அப்போ 300 × 10/100. அடுத்தீங்கன்னா 0 கேன்சல் 30. அப்போ 330 ஃபஸ்ட். இது அடுத்தது பாருங்களேன், இங்கே என்ன வரும் பாருங்கள், 400ல் எத்தனை சார், 20%. 400 × 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20/100னா 0 கேன்சல். அப்போ 80. அப்போ 480. இது ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், மூணாவது 500 × 30% இன்க்ரீஸ் பண்ணால் 30/100. 0 கேன்சலு. அப்போ 150. அப்போ 650. அப்போ புதிய வழங்கப்பட்ட பின்பு, அதாவது 10%, 20%, 30% வழங்கப்பட்ட பின்பு அவர்களின் புதிய ஊதியங்களின் விகிதம். இப்போ புதிய ஊதியம் 330 ரூபா, 480 ரூபா, 650 ரூபா. இதோட என்ன கேட்குறாங்கன்னா, இதோட விகிதத்தை கேட்குறாங்க. அப்போ 330:480 680, 650. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். இதுக்கு மேலே நமக்கு எங்கேயாவது அடிப்படுமான்னு பாருங்கள். அப்போ இந்த 3 வீதத்தை நாமளாக கூட என்ன வச்சுக்கலாம், A:B:C கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் 3 வீதங்களும் A:B:C ஈக்குவல் டு 33:48:65. கண்டிப்பாக இதுக்கு மேலே அடிப்படாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதுக்கு ஆன்சர். தனித்தனியாக போட்டுக்கலாம். இதுக்கு இன்னொரு மாடலும் இருக்குது. எக்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன வச்சுக்க, எக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா 3x, 4x, 5x அப்படியும் போடலாம். அப்போ என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 3x அப்படி போகும்போது 110/100, 120/100, 130/100 அப்படின்னு போட்டிங்கன்னா, அதாவது 3x × 110/100 இப்படி போட்டுக்கலாம். நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்கள், 3x, 4x, 5x இருக்குல்ல, இந்த நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 3x × எத்தனை பர்சன்டேஜ், 110/100. ஓகேங்களா? அடுத்தது என்ன வரும் பாருங்கள், 4x × 120/100. அடுத்து நாங்கள் 5x × 130/100 இப்படி இருக்கு இல்லைங்களா? இப்படி நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ வரும். அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் இதே தான் வரும். இதை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மாணவிகள், சரிங்களா, ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மாணவிகள் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர். மாணவ மாணவியரின் எண்ணிக்கை முறையே 20% மற்றும் 10% அதிகரிக்கும் போது கிடைக்கும் புதிய விகிதம் என்னன்னு கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு என்னது ஈஸி தானே, நான் உங்களுக்கு சொன்னது தானே. இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், பர்சன்டேஜ்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக 100 வச்சு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ என்ன பாருங்க, எக்ஸோட மதிப்பு என்ன சொல்கிறாங்க, 100ன்னு கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ A:B நீங்கள் எடுத்துக்க, இல்லை பாய்ஸு கேர்ள்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மாணவ மாணவிகள் அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, A:B எடுத்துக்கிட்டேன். இல்லை வேணாம், பாய்ஸு கேர்ள்ஸு. பாய்ஸ் வந்து 6, கேர்ள்ஸ் வந்து 5. இதில் எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. சரிங்களா? எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம், 100 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், பாய்ஸ் வந்து 600, பாய்ஸ் வந்து 600, கேர்ள்ஸ் வந்து 100. சாரி, எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 500 கொடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுலேயும் என்ன ஆகுதுங்க, பாய்ஸில் வந்து 20% அதிகரிக்குது. அப்போ 600 × 20/100. அடுத்து என்ன வரும், இப்போ 720. அப்போ 720 புதிய விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகே, இது 720 இருக்குது. அடுத்து கேர்ள்ஸில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 500 × 10% தான் அதிகரிக்குது. அப்போ 10/100, 0 கேன்சல். அப்போ 50. அப்போ என்ன வரும், 550. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், புதிய விகிதம். அப்போ பாய்ஸு கேர்ள்ஸோட புதிய விகிதம் என்ன வரணும், 720:55. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுக்கு மேலே எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இதுக்கு மேலே எதுவும் அடிக்க முடியாது.
அப்போ பாய்ஸ் இஸ்டு கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 72:55 என்பது சரியான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? இதையே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு வச்சுங்க, இந்த மெத்தட்லேயும் நாங்கள் போடலாம். நம்ம அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கு 6x ஈஸ்ட்டு 5x 6x இன்ட்டு 120/100 ஈஸ்ட்டு 5x இன்ட்டு 110/100. டைரெக்டாகவே இந்த 0 இந்த 100 அடி போட்டுரும், இந்த 0 அடி போட்டுரும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் அடி போட்டுரும். 6 12 72. சரிங்களா? எக்ஸ் டேரக்ட் அடி போடுங்களா? அடுத்தவங்க 5 11 55. அப்போ 72:55 ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. நம்ம அடுத்த கொஷினை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த கொஷின் பாருங்களேன். 3 வாகனங்களின் வேகங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் ஒரே அளவு தூரத்தை கடக்க அவைகள் எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நேரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி வாகன வேகங்கள், அதாவது வாகனத்தோட ஸ்பீடு இப்படிலாம் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன வருங்க? ஸ்பீடு ஈக்குவல் டு 1/டைம். சரிங்களா? 1/டைம்ங்கிற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனால் 1/டைம், ஆனால் அவங்க கேட்டுக்கிறது நேரங்களின் விகிதங்கள். அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாமா? டைம் ஈக்குவல் டு 1/ஸ்பீடு அப்படின்னு மாற்றிக்கலாமா? இப்போ என்ன வரும் பாருங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுற பாருங்க. இப்போ என்னென்னா 3 வாகனங்களின் வேகங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, 1/2ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா தலைகளை மாற்றியது. 1/2 ஈஸ்ட்டு 1/3 ஈஸ்ட்டு 1/4ன்னு போட்டுக்கலாமா? 1/4ன்னு போடணும். இப்போ இதுக்கு நாம் எல்சிஎம் எடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. எல்சிஎம் எடுத்தானே வரும். எல்லாமே எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு 12 வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 3 4 எல்சிஎம் எடுக்கும்போது 2ஆல் எடுக்கும். 1 முறை 3 முறை 2 முறை, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2 3 6 12. 12னா ஃப்ரெண்ட்ஸ் இது 6ஆல் பண்ணலாமா? அப்போ 6/12 ஈஸ்ட்டு 4ஆல் பண்ணலாமா? இன்ட்டு 4. 4/12 என்ன வருங்க? 3ஆல் பண்ணலாமா? இன்ட்டு 3. 3/12ன்னு வந்துடும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே 12 அடி போட்டுரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு? அப்போ 6:4:3. அதாவது நேரங்களின் விகிதம் ஈக்குவல் டு என்னன்னா, நேரங்களின் விகிதம் என்னதுங்க? டைம் ஈக்குவல் டு 6:4:3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேள்வி பாருங்க. ரமா பீமா இருவரின் வருமானத்தின் விகிதம் 3:2. அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:3. ஃபுல் ஸ்டாப். ஒவ்வொருவரும் 2000 சேமிக்கின்ற எனில் ரமாவின் வருமானம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இது 2 மாடலில் போடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியான மாடலில் நான் சொல்கிற மாதிரி போட்டுங்க. ஆன்சர் மேக்ஸிமம் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நம்ம எப்போதும் போடுறது தான். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் என்ன பண்ணலாம், 3x/2x. இருவருமே என்ன பண்ணுங்க, 2000 சேமிக்கின்றனர். ஸோ 2000 ப்ளஸ் 2000 இது பண்ணும்போது என்னென்னா 5/3 ஆகுது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 9x ஈக்குவல் டு 6000 ஈக்குவல் டு 10x ஈக்குவல் டு 10,000. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு போயிடலாமா? நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு போங்க. மைனஸில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும் பாருங்க, இங்கே வரும்போது 9x மைனஸ் 10x ஈக்குவல் டு 10,000 மைனஸ் 6,000. அப்போ x ஈக்குவல் டு 4,000 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, x ஈக்குவல் டு 4,000. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக அதை வந்து பண்ண தேவையில்லை. மைனஸில் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆப்டிடியூடில் அப்படி ஒரு ரூல் இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம என்னதான் இங்கே தான் இது பண்ணிச்சு, ரமா பீமா. இப்போ 3:2